உலக அளவில் 3 ஃபார்மேட் கிரிக்கெட்லையுமே உலக கோப்பை தன்னுடைய அணிக்கு வாங்கி கொடுத்த ஒரே கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டா ஒரே மனிதர், அது நம்ம எம்எஸ் தோனி அவர் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம பல சாதனைகளை நம்ம இந்தியாவுக்காக நிகழ்த்தியிருக்க நம்ம எம்எஸ் தோனி அவரையே சுட்டு மாய்க்க ஒருத்தர் நினைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்படுறப்ப நம்ம யாராலையுமே இது நம்ப முடியல. ஸோ அந்த நேரத்தில் யுவராஜ் சிங் அவர் தான் நம்ம எம்எஸ் தோனி அவரை காப்பாற்றிருக்காரு. ஸோ அந்த நபர் யார் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே இன்னுமே கூட தான் பயங்கரமாக அதிர்ச்சி ஏற்படுது. ஸோ யுவராஜ் சிங் அவருடைய தந்தை தான் தோனி அவர்களையே சுட முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் தந்தை கபில் தேவ் தன்னை அணியில் இருந்து, அதாவது சர்வதேச ஆட்டம் கூட கிடையாது, நார்த் ஜோன் அணியில் இருந்து கபில் தேவ் அவர்கள் யுவராஜ் சிங் தந்தையான யோகராஜ் சிங் அவரை அணியில் இருந்து கபில் தேவ் அவர் நீக்கிருக்காரு. அவ்வளவுதான், வேற எந்த பெரிய தப்பும் கபில் தேவ் அவர்கள் செய்யல. ஸோ அதுக்கே என்ன அணியில் இருந்து நீ தூக்குவியா அப்படின்னு கையில் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கபில் தேவ் அவரோட சுடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு யோகராஜ் சிங். ஸோ வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே கபில் தேவ் இல்லை, அவருடைய அம்மா தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவை பார்த்ததுமே ஒரு நொடி மனசு மாறின யோகராஜ் சிங் அதுக்கு அப்புறமா கோபமாக மட்டும் பேசிட்டு அங்கே இருந்து அவர் அப்படியே புறப்பட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் இதோட மட்டும் அப்படியே முடிஞ்சு போயிடல. அவருடைய காலத்துக்கு அப்புறமா யுவராஜ் சிங் நம்ம இந்தியன் டீம்ல இடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கு அப்புறமாக தான் எம்எஸ் தோனி நம்ம இந்தியன் டீமுக்கு உள்ளேயே வந்தாரு. இப்படி இருக்க 2007 வேர்ல்டு கப் அப்ப யுவராஜ் சிங் அவர் தான் கேப்டனா, இந்திய அணியின் கேப்டனா வழி நடத்துவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சற்றே யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த வேர்ல்டு கப்புக்கு யுவராஜ் சிங் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுக்காம தோனி அவர்கள் கிட்ட பிசிசிஐ கேப்டன்சி பதவியை ஒப்படைச்சாங்க. ஸோ அந்த டைமில் சேவாக் உள்ளிட்ட சீனியர் பிளேயர்கள் நிறைய பேர் அணியில் இருந்தும் தோனி அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்தது யுவராஜ் சிங் தந்தையான யோகராஜ் சிங் அவருக்கு மீண்டும் அந்த பழைய கோபம் வெளியே வர்ற அளவுக்கு தோனி அவரை சுட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் அவர்கிட்ட தொலைபேசி வாயிலாக யுவராஜ் சிங் தந்தை பேசியிருக்காரு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. அங்கே இருந்து அப்படியே தான் 2007 சவுத் ஆப்பிரிக்கா அந்த வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு போயிருந்தாங்க. அப்ப யுவராஜ் சிங் அவர்கிட்ட தொலைபேசி வாயிலாக யுவராஜ் சிங் தந்தை யோகராஜ் சிங் அவர் பேசுறப்ப கோபப்பட்டு தோனியை சுட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யுவராஜ் சிங் அவர்கிட்ட பேசியிருக்காரு. ஆனா யுவராஜ் சிங் அவருடைய அப்பாவை கூல் படுத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க, அது தப்பு அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தியிருக்காரு. ஸோ பல வருஷம் கழிச்சு யோகராஜ் சிங் கபில் தேவ் அவரை பற்றி பேசின இந்த விஷயம் வெளிவந்த அதே நேரத்தில் தற்போது யுவராஜ் சிங் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து இந்த விஷயமும், அதாவது தோனி அவரை கூட தன்னுடைய அப்பா கோபத்தால் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு இந்த விஷயமும் தற்போது வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை கேட்ட தோனி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தற்போது ரொம்பவே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க.